ஞாயிறு மதியம் சமையல் உணவுன்றதெல்லாம் படத்துல தான் நடக்கும். ரியல் லைஃப்ல நம்ம தான் எல்லா நாளும் சமைக்கணும். ஆனா இன்னைக்கு மனுஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவங்க காலேஜ் டைம்ல அடிக்கடி செஞ்ச கத்திரிக்காய் காரக்கறி செஞ்சு தரேன்னு சொன்னாங்களா. எனக்கு கத்திரிக்காய் பிடிக்காதுதான், ஆனா ஆடு தானா வந்து மாட்டுது. நமக்கு பொரியல் செய்யற வேலை மிச்சம்ன்றதுனால அவங்களே செய்ய சொல்லிட்டு நானும் கத்திரிக்காய் கட் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த கத்திரிக்காய் காரக்கறிக்கு தேவையான மசாலா அவங்களே ரெடி பண்ணிட்டாங்க. ஜீரகம், மிளகு, மல்லி, கருப்பேல் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டாங்க. கடலை பருப்பு, வேர்க்கடலை மட்டும் 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டாங்க. அது கூடவே 3 வரமிளகா. இது எல்லாத்தையும் ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததா இன்னொரு பேன்ல கொஞ்சம் எண்ணெய் அதிகமா சேர்த்து கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காவும் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்து எண்ணெயிலே வேக வைக்கணும். கத்திரிக்காய் பாதி வெந்ததும் 1 ஸ்பூன் உப்பு, 1/2 டம்ளர் புளி தண்ணி சேர்த்து நல்லா கலரி விட்டு கொதி வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சோம்னா தண்ணி நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா கத்திரிக்காய் காரக்கறி ரெடி. இது கொஞ்சம் புளிப்பாவும் நல்ல காரமாவும் டேஸ்ட் சூப்பரா இருந்தது. இது நம்ம சைட் டிஷ்ஷா வச்சுக்கிறதுக்கு பதிலாக சாதத்து கூட மெயின் டிஷ்ஷாவே பிசைஞ்சு சாப்பிடலாம். அண்ட் இது தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டாலுமே சூப்பரா இருக்கும். மனுஷ் இவ்வளவு சூப்பரா கத்திரிக்காய் காரக்கறி செய்வாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஸ்டார்டிங்லேயே கத்திரிக்காய் சாப்பிட ஆரம்பிச்சிருந்திருப்பேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல. நம்ம டெய்லி பார்த்து சமைச்சாலும் டேஸ்ட் இவ்வளோ சூப்பரா வரதில்லை. ஆனா என்னைக்கோ ஒரு நாள் செய்யறாங்க. இவங்க செய்யறது இவ்வளோ டேஸ்டா இருக்கு. உங்க வீட்லயும் இப்படி நடந்திருக்கான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.